இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, என்று அன்னையாம் திரு அவை திருச்சபையின் இரு பெரும் தூண்களாக இருக்கக்கூடிய புனித பேதுரு பவுல் திருத்துதருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றது. எனவே இன்றைய நாளில் நமது திரு அவையினுடைய வழிகாட்டிகளாக இருக்கக்கூடிய திரு தந்தை ஆயர்கள், பேராயர்கள், குருக்களுக்காக, நமது ஞான மெய்ப்பர்களுக்காக சிறப்பாக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக நமது திருத்தந்தைக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். எனவே நாம் சின்ன குறிப்பிடத்தில் படித்திருக்கின்றோம், நமது ஞான மெய்ப்பர்களுக்கு நம்மாலான உதவி என்று சொல்கின்ற பொழுது ஏதோ உடல் உழைப்போ அல்லது பொருளாதார உதவியோ, அதோடு மட்டுமல்லாமல் அதற்கு மேலாக நாம் ஜெப உதவியை கொடுக்க வேண்டும். எனவே திருச்சபை, திருத்தந்தை, ஆயர்கள், பேராயர்களுக்காக சிறப்பாக நாம் ஜெபிக்க இன்றைய நாளில் அழைக்கப்படுகின்றோம். எனவே அன்னையாம் திரு அவை இந்த திருச்சபையினுடைய இரு பெரும் தூண்கள் புனித பேதுரு, புனித பவுல். நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த திருத்தூதர்கள் தான் அடித்தளம். இன்று திருச்சபையானது உலகமெங்கும் பரவி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஆணிவேராக இருக்கக்கூடியவர்கள் இந்த திருத்தூதர்கள், புனித பேதுரு, புனித பவுல். இல்லை என்று சொன்னால் நாம் கிறிஸ்தவர்களாக வாழ முடியாது, கிறிஸ்துவை பெற்றிருக்க முடியாது, நற்செய்தியை நாம் பெற்றிருக்க முடியாது. எனவே நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு அடித்தளமாக, ஆணிவேராக, அடிநாதமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த திருத்தூதர்களான புனித பேதுரு, புனித பவுல். பிரியமான சகோதர சகோதரி, எனவே இந்த இரு பெரும் தூண்கள் திருத்தூதர்களுடைய பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்ற பொழுது சற்று அவருடைய வாழ்க்கையை அலசி பார்க்க அழைக்கப்படும். திருத்தூதரான புனித பேதுரு, அவர் ஒன்றும் பெரிய ஒரு திறமைசாலியோ அல்லது படித்தவரோ பட்டங்களை பெற்றவரோ அல்ல. ஒரு சாதாரண பெட்சைதா என்ற மீனவ கிராமத்தில் படித்த ஒரு பாமரன், ஒரு ஏழை, ஒரு அடிமட்டத்தில் வாழக்கூடிய சாதாரண ஒரு மனிதர். அவருக்கு அவருடைய உலகம், அவருடைய வாழ்க்கையெல்லாம் கடல், மீன், அந்த உப்பு காற்று, படகு, இவையே தான். அவருடைய வாழ்க்கையெல்லாம், உலகம் எல்லாம் அதுதான். ஆனால் மிக சிறந்த ஒரு அனுபவசால். எங்கே மீன் பிடிக்க போனோம், எந்த இடத்துக்கு போனோம், எங்கே போனால் நிறைய மீன் கிடைக்கும், எங்கே ஆழம் இருக்குது, எங்கே அதிகமாக மீன்பாடு இருக்கும் என்பதையெல்லாம் மிக தெளிவாக தெரிந்தவர் புனித பேதுரு ராயப்பர். எனவே அவரை அந்திரேயா தான் அவரை அழைத்து செல்கின்றார். மெசியா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் எதிர்பார்த்த மெசியா இவர்தான் என்று சொல்லி முதலில் இயேசுவை புனித பேதுருக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் இந்த திருத்தூதரான புனித அந்திரேயா. எனவே அவர் வழியாகத்தான் இயேசுவிடத்தில் இவர் செல்கின்றார். எனவே இவர் பலவீனமானவர். இவருடைய வாழ்க்கையெல்லாம் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நற்செய்தியில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர், வேகப்படக்கூடியவர், கோபப்படக்கூடியவர். எனவே முந்திரி கொட்டை மேலே எல்லாவற்றுக்கும் முந்தி கொண்டு வரக்கூடியவர். எனவே இப்படிப்பட்ட ஒரு இயல்பை கொண்ட புனித பேதுரு, அவர் பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்ட பின்பு தன் உயிருக்கு பயந்து தன் உயிரை காப்பாற்ற வேண்டும், தனக்கு ஏதாவது நேரிடுமோ என்ற ஒரு அச்சத்தில், பயத்தில் அவர் 3 முறை இயேசுவை மறுதலிக்கின்றார். இயேசுவோடு வாழ்ந்தவர், இயேசுனுடைய முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் இருந்தவர் புனித பேதுரு. ஒரு மாற்றம் பெற்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முக்கியமான அந்த அற்புதங்கள், அதிசயங்களை எல்லாம் செய்த போது, கெத்செமனி தோட்டத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரத்த வியர்த்து தன் பாடுகளுக்காக தன்னை தயாரித்த போது, ஜெபித்த போது, இப்படியாக எல்லா முக்கிய நிகழ்வுகளிலும் இயேசுவோடு இருந்தவர் புனித பேதுரு. ஒன்றுமில்லாதவர், திறமையில்லாதவர், உணர்ச்சி வசப்படக்கூடியவர், வேகமாக செயல்படக்கூடியவர், முந்தி கொண்டு வரக்கூடியவர். எனவே அவர் கோபப்படக்கூடிய இப்படிப்பட்ட இயல்புகளை எல்லாம் கொண்ட அவர் இயேசுனுடைய முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் உடனிருந்தவர் புனித பேதுரு. எனவே அவர் தனது அந்த இயலாமையை, பயம், அச்சம், உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ, உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை 3 முறை மறுதலிக்கின்றார். ஆனால் அதே பேதுருவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சந்தித்த போது, நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று 3 முறை கேட்கின்றார்.
நீ என்னை அன்பு செய்கிறாயா, நீ என்னை அன்பு செய்கிறாயா? 3 முறை நீ என்னை மறுதலித்தார், எனவே நானும் உன்னை 3 முறை கேட்கின்றேன், நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று இயேசு கேட்டபோது அவருடைய விசுவாசத்தை அந்த 3 முறை கேட்டு மீண்டுமாக அவர் ஆழப்படுத்துகின்றார், உறுதிப்படுத்துகின்றார். அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திடப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். எனவே பிரியமான சகோதர சகோதரி, எனவே பயப்படக்கூடியவர், திறமையற்றவர், அதிகமாக வேகப்படக்கூடியவர், கோபப்படக்கூடியவர், அப்படிப்பட்ட ஒரு பேதுருவைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பெயரை மாற்றி, உன் பெயர் பாறை, இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லி திருச்சபைக்கு தலைவராக, முதல் திருத்தந்தையாக ஏற்படுத்தி இந்த திருச்சபையை அவருடைய அடித்தளத்தில், அடிநாதத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கட்டி எழுப்பினார். எனவே பிரியமான சகோதர சகோதரி, திறமையற்ற அவரை ஒரு தலைமைத்துவத்தை பணிக்கு அவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயர்த்தினார். ஒரு படிப்பறிவு இல்லாதவர், பட்டங்களை பெறாதவர், திறமையற்றவர், அவர் பயப்படக்கூடியவர், வேகப்படக்கூடியவர், கோபப்படக்கூடியவர், இப்படிப்பட்ட இயல்பை கொண்ட அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு தலைமைத்துவத்து பணிக்கு அவரை உயர்த்துவதை நாம் பார்க்கிறோம். லீடர்ஷிப் என்று நாம் சொல்ல, அந்த தலைமைத்துவத்துக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புனித பேதுருவை உயர்த்தி இந்த திருச்சபையை கட்டி எழுப்பினார். நீ மண்ணுலகில் எதையெல்லாம் அனுமதிப்பாயோ அதையெல்லாம் நானும் அனுமதிப்பேன், நீ மண்ணுலகில் எதையெல்லாம் தடை செய்வாயோ அதையும் நான் விண்ணுலகில் தடை செய்வேன், இந்த விண்ணகத்தின் திறவுகோலை நான் முன்னிடத்தில் கொடுக்கின்றேன். பிரியமான சகோதர ஒன்றுமில்லாதவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தம்மையை கையளிக்கின்ற பொழுது இயேசு அவர்களை வல்லமைமிக்க கருவியாக பயன்படுத்துகின்றார். நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த பேதுருவை போல இயேசுனிடத்தில் நம்மையே ஒப்பு கொடுப்போம். பலவீனமான இருந்த அவர் பலப்படுத்தப்பட்டார், இயேசுவால் உயிர்த்த ஆண்டவரால் பலப்படுத்தப்பட்டார். அவர் மிக உயர்ந்த ஒரு இடத்திற்கு இயேசு அவரை அழைத்து சென்றார். அதனால்தான் இயேசு நேராக சிலுவையில் இருகரம் விரித்து இறந்தார். ஆனால் புனித பேதுரு, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக என்னை தலைகீழாக சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி தலைகீழாக அறையப்பட்டு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தன் உயிரை அர்ப்பணித்தவர், துறந்தவர், உயிரை கொடுத்தவர், மரித்தவர் புனித பேதுரு. திடமற்றவர், பயமுள்ளவர், அச்சம் கொண்டவர், ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு இந்த திருச்சபையை வழிநடத்தியவர். யூத மக்களுக்கு நற்செய்தியை எடுத்துச் சென்றவர் புனித பேதுரு. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னொரு திருத்தூதரை நாம் மற்றொரு தூணாக பார்க்கின்றோம், புனித பவுல். ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட், பேதுருக்கு ஆப்போசிட். மிக திறமையானவர், பட்டங்களை பெற்றவர், அறிவாளி, ஞானி, சிந்திக்கக்கூடியவர், மிக திறமசாலி. அவர் தர்சு நகரில் பிறந்த அவர் கமாலியரின் காலடியில் அமர்ந்து தன்னுடைய ஆசான் அவளுடைய காலையில் அமர்ந்து சட்டங்களை மிக நுணுக்கமாக கற்றுத்தெறிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு திறமைசாலி, கல்வியாளர் அல்லது படிப்பாளி என்று நாம் சொல்லலாம். புனித பவுலடியா திறமைசாலி. அப்படியே பேதுருக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். பட்டங்களை எல்லாம் மிக குறிப்பாக சட்டங்களை, யூத சட்டங்களை அப்படியே அவருடைய இரத்தத்தில் ஊறியது. அதனால்தான் தமஸ்கு சென்றார். தர்சனர்கள் பிறந்த அவர் புதிய நெறி, அந்த புதிய முறை கிறிஸ்துவும் உருவாகி அந்த தொடக்க காலத்தில் யூத மதம் தன்னுடைய இரத்தத்திலும் இரத்த நாளங்களிலும் ஊறியிருந்த அவர் அந்த கிறிஸ்துவத்தை அழிக்க வேண்டும், கிறிஸ்துவை அழிக்க வேண்டும், இயேசுவை அழிக்க வேண்டும், நற்செய்தியை அழிக்க வேண்டும், தடை செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு அலைந்தவர் புனித பவுல், புனித சின்னப்பர். அவர் உத்தரவு பெற்றுக்கொண்டு மக்களை துன்புறுத்துவதற்காக, எந்த மக்களை? கிறிஸ்தவ மக்களை துன்புறுத்துவதற்காக அவர் தமஸ்கு செல்கின்ற பொழுது தமஸ்கு செல்கின்ற வழியில் உயிர்த்த ஆண்டவரை அவர் சந்திக்கின்றார். ஏன் என்னை துன்புறுத்துகின்றார்? நான் எங்க உன்னை துன்புறுத்தினேன்? கிறிஸ்தவ மக்களை துன்புறுத்தினா என்னை துன்புறுத்துறது. கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு வேதனை என்று சொன்னால் அது எனக்கு வேதனை, கிறிஸ்தவத்திற்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால் அது எனக்கு கஷ்டம். ஏனென்று சொன்னால் என் மீது விசுவாசம் கொண்டு வாழக்கூடிய அந்த மக்களை
துன்புறுத்துவதற்காக, வேதனைப்படுத்துவதற்காக, கஷ்டப்படுத்துவதற்காக, அவர்களை சிறையில் அடைப்பதற்காக நீ உத்தரவு பெற்று செல்கின்றார். எனவே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தடுத்தால் கொள்ளப்பட்டு அந்த தமஸ்கு செல்கின்ற வழியில் உயிர்த்த இயேசுவை சந்தித்தவர். பேதுரு பிசிக்கல் பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ், இயேசுவை நேரடியாக பார்த்தவர், பிசிக்கல் பிரசன்ஸ். ஆனால் புனித பவுலடியார் ஸ்பிரிச்சுவல் பிரசன்ஸ் என்று நாம் சொல்கிறோம். அந்த உயிர்த்த இயேசுவை அவர் கண்டது. எனவே சந்தித்த பின்பு அவருடைய வாழ்க்கை பாருங்க, அப்படியே தலைகீழாக மாறுது பாருங்க. யாரை அழிக்கணும், யாரை ஒழிக்கணும், எதை தடை செய்ய வேண்டும், யாரை துன்புறுத்த வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த இயேசுவுக்காக அவர் வாழத் தொடங்கினார். என் இயேசுவுக்காக அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொன்ன யாரையும் சொல்ல முடியுமா? புனித பவுல் சொல்லி இருக்கின்றார். இயேசுவை சந்தித்த பின்பு அவருடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிய பின்பு அவர் சொன்ன வார்த்தைகள், எனக்கு இந்த பட்டமோ பதவியோ நான் பெற்ற கல்வியோ இந்த சட்டங்களோ எனக்கு முக்கியமில்லை, என் இயேசுதான் எனக்கு முக்கியம். எனவே என் இயேசுவுக்காக அனைத்தையும் நான் குப்பை என கருதுகிறேன். வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது இயேசு. இதற்கு முன்பு யூத மதம், யூத சமயம், அதுதான் என்னுடைய வாழ்வு. ஆனால் இயேசுவை சந்தித்த பின்பு புனித பவுல் சொல்கின்றார், வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். பிரியமான சகோதர சகோதரர், அப்படி என்று சொன்னால் எந்த இயேசுவுக்காக எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார் என்று சற்று கற்பனை செய்து அவருடைய அந்த மடல்களில் எல்லாம் நாம் வாசித்தோம் என்று சொன்னார். புனித பவுல் எவ்வளவோ பயணங்கள், கடல் பயணங்கள், அந்த பயணத்தின் போது எவ்வளவோ துன்பங்கள், வேதனைகள், சிறை, அவமானங்கள் எல்லாவற்றையும் இயேசுவுக்காக தாங்கி வாழ்ந்ததால் தான் பிற இனத்து மக்கள், புற இனத்து மக்களுக்கு திருத்துதராக புனித பவுலை நாம் பார்க்கின்றோம். உலகமெங்கும் நற்செய்தியை கொண்டு சென்றவர் புனித பவுல். பேதுரு யூத மக்களுக்கும் புற இனத்து மக்கள் நமக்கு நற்செய்தியை கொடுத்தவர் புனித பவுல். எனவே பிரியமான சகோதர சகோதரி, இந்த இரு பெரும் தூண்கள் தான் என்று நாம் சார்ந்திருக்கக்கூடிய, விசுவசிக்கக்கூடிய, உறுப்பினராக இருக்கக்கூடிய இந்த கத்தோலிக்க திருச்சபையை கட்டி எழுப்பியவர்கள். இவர்கள் கொடுத்த இயேசு நற்செய்தியை தான் நாம் பெற்றிருக்கின்றோம். எனவே இந்த தூண்களை போன்று நாம் திருச்சபையின் தூண்களாக இருக்க நாம் அழைக்கவர். தூண்களை பார்க்கின்றோம். இங்கே நமக்கு முன்னாடி தூண்கள்லாம் நிறைய இருக்கு. அது உயிரற்ற ஒரு ஜடம், உயிர் கிடையாது தூண்களுக்கு. நாம் எல்லோரும் திருச்சபையின் இதயங்களாக இருக்க வேண்டும். இதயம் இல்லை என்று சொன்னால், இதயம் இயங்கவில்லை என்று சொன்னால் நாம் செத்தவர்கள், பூத உடல். அப்போ நாம் திருச்சபையினுடைய இதயங்களாக இயங்கிக் கொண்டு இருக்கின்ற பொழுதுதான் இந்த கிறிஸ்தவம் வாழ்ந்து கொண்டிருக்கும். திருச்சபையினுடைய இதயங்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருப்பார், கிறிஸ்து வாழ்வார். எனவே நாம் திருச்சபையினுடைய தூண்களாக அல்ல, மாறாக இதயங்களாக வாழ்வோம். நமது இதயம் இயேசுவுக்காகவும் கிறிஸ்துவுக்காகவும் நற்செய்திக்காகவும் எப்பொழுதுமே துடித்து கொண்டிருக்கும்.